ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான் இன்னைக்கு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். எனக்கு டோட்டலாக செகண்ட் பேபி டெலிவரி டைம் அப்போது கரெக்டாக 91 கிலோ 91 கேஜி இருந்தது. ஃபைனல் சிசரியன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது 91 கிலோவில் இருந்து 67 கிலோவுக்கு கம்மி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோ நான் கம்மி பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணது சிம்பிளாக ரொம்ப நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நம்ம வீட்டு வேலைகளும் பார்க்கணும், ஹஸ்பண்டை கவனிக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே பண்ணிவிட்டு நம்மளால ஈஸியாக ஃபாலோ பண்ணுற ஒரு 5 எக்ஸசைஸ் தான் நான் ஃபாலோ பண்ணினேன். அதுக்கப்புறம் ஃபுட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ட்ரிங்கில் என்னென்ன தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 23 கிலோ கிட்ட கம்மி பண்ணினேன். நான் ஃபாலோ பண்ண ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸை ஒன்று ஒன்றா பண்ணியே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு செவுத்தில் நல்லா பின்னாடி சாஞ்சு நின்று செவுத்துல இருந்து நம்ம ஒரு அடி எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சு ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். நம்ம ஷோல்டர் அளவுக்கு கீழே காலை வச்சுருக்கணும், கொஞ்சம் கேப் விட்டு. இப்போ நான் பண்ணுறேன்ல, சேம் இதே மாதிரி தான். ஸ்ட்ரைட்டாக நின்று கையை இந்த மாதிரி வச்சு அப்படியே பின்னாடி திரும்பி செவுத்தை தொடணும், சுவரை தொடணும். நம்ம உடம்பு மட்டும்தான் வளைக்கணும், கால்லாம் திரும்பக்கூடாது. கால் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற அந்த பொசிஷனில் மட்டும்தான் நிற்கணும். ஜஸ்ட்டு நம்ம உடம்பு மட்டும் திரும்பி பின்னாடி இருக்கிற செவுத்தை நம்ம தொடணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இடுப்பு சுற்றியில் இருக்க எக்ஸ்ட்ரா கொழுப்பு, எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இது நம்மளுடைய தொப்பை பகுதியை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ஈஸியாக ரெடியூஸ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணும் பொழுது இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெயின் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம இப்படி திரும்பி திரும்பி பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக சரியாக போகும். அது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் பெண்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம உடம்பு மட்டும் நல்லா திரும்பி திரும்பி நம்ம தொடணும். இது செகண்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான், எல்லாருனாலையுமே இது பண்ண முடியும். சேம் அதே மாதிரி தான். நம்ம சொல்கிற அளவு காலை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மொழியை பெண்டு பண்ணக்கூடாது. மொழியை வளைக்காமல் அப்படியே கீழே குனிஞ்சு நம்ம கட்டை விரலை தொட்டுட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்கணும். இதே தான், இதே மாதிரி தான் 30 டைம் நம்ம பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க, நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 கவுண்டு வைங்க. அடுத்த நாள் பண்ணையில் ஒரு 7, அடுத்த நாள் பண்ணையில் 8, 9 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போங்க. சடனாக நம்ம அத்தனை பண்ணணும்னா உடம்பு ஒத்துழைக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 5 கவுண்டு இந்த மாதிரி 5 எக்ஸசைஸுமே 5 கவுண்டு வச்சு பண்ணுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த இது தேர்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸுக்கு காலை எந்த அளவுக்கு நல்லா ஒட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒட்டி வச்சுட்டு கையை அப்படியே மேலே உயர்த்தி சாமி கும்பிட்ற மாதிரி அந்த பொசிஷனில் வச்சு காலை இந்த மாதிரி உயர்த்தி நிற்கணும். இந்த எக்ஸசைஸ் ஹோல் உடம்புக்குமே இந்த எக்ஸசைஸ் சூட் ஆகும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம பின்னாடி இருக்க காலுக்கு பின்னாடி, அதாவது மொழிக்கு கீழே காலுக்கு பின்னாடி இருக்கிற சதை பகுதி நல்ல பெயின் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு எக்ஸசைஸ் ஹோல் பாடிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது மூச்சை நல்லா இழுத்து விடணும். ஹோல் உடம்புக்குமே நல்ல ஒரு ஆக்டிவாக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் இது. ஆனால் நம்ம அந்த தம் பண்ணி அப்படியே அந்த தம் பிடிச்சி அப்படியே நிற்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன்ல, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்ல பெயினாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது. இதுவுமே 30 கவுண்டு சொல்லணும். அந்த மாதிரி காலை எக்கி நின்று 1 2 3 4 5 40னா 30 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நல்லா காலை எந்த அளவுக்கு உயர்த்தி நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி நிற்கலாம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். ஹோல் பாடிக்குமே இது நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும், நல்ல சப்போர்ட் பண்ணும் நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு.
இது வந்து 4த் எக்ஸர்சைஸ். இந்த எக்ஸர்சைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்மளுடைய கையில இருக்க எக்ஸ்ட்ரா அந்த சதப்பகுதியெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸர்சைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த இடம்லாம் கொஞ்சம் பெயின் இருக்கும். நம்ம மெயினாக பண்ணுறதே இந்த பகுதியெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸர்சைஸ் வந்து பண்ணுவோம். நான் இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுவேன். இது வந்து பண்ணும்பொழுதே கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குட் ரிசல்ட் கொடுக்கும். கையில் ஒரு சிலருக்கு வந்து உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். கை மட்டும் ரொம்ப வெயிட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸர்சைஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து நான் வெயிட் போட்டப்ப எனக்கு ஃபுல் உடம்புமே தான் ஃபுல் வெயிட்டும் போட்டது. கையெல்லாம் நல்ல வெயிட்டு. எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலுமே வந்து பத்தாம போயிருச்சு. அப்புறம் தான் நான் வந்து இந்த எக்ஸர்சைஸை வந்து நான் விடாம ஃபாலோ பண்ணுனேன். இது வந்து 5த் எக்ஸர்சைஸ். இந்த எக்ஸர்சைஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சிசேரியன் பண்ணி ஒரு 1 மந்த், ஒரு 1 இயர், 1 1/2 இயர் ஆகுதுன்னா, கண்டிப்பா அவங்க இது ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா, இது கொஞ்சம் நல்ல பெயின் இருக்கும். இது பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கே வந்து இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த எக்ஸர்சைஸ் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம தொப்பை பகுதியில இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு எல்லாமே கரைக்கிறதுக்கு இந்த எக்ஸர்சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுவுமே வந்து அந்த கால் வைக்கிற ஷேப்பு பொறுத்து இருக்கு. நல்லா வி ஷேப் வச்சு பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அந்த தொடைப்பகுதியில எல்லாம் நல்ல பெயின் இருக்கும். அதே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சு பண்ணணும்னா இன்னும் அதை விட கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கும். அதனால அந்த கால் வைக்கிற அந்த ஷேப்பை மட்டும் நம்ம கரெக்டா வச்சு இந்த எக்ஸர்சைஸ் பண்ணணும்னா நல்லா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் இந்த 5 எக்ஸர்சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுனேன். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எக்ஸர்சைஸுமே நான் பண்ணலை. எனக்கு இதுதான் என்ன உடம்புக்கும் நான் பண்ணுறதுக்கும் என்னோட வேலைகளுக்கும் எனக்கு இது சூட் ஆச்சு. அதனால் இந்த 5 எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்ணுனேன். முன்னாடி வந்து எனக்கு எப்போ நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணனனோ அப்போலேருந்து நான் வந்து வெயிட்டு இந்த மாதிரி எக்ஸர்சைஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். எந்த எக்ஸர்சைஸ் பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து திரும்ப கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது எனக்கு. நான் திரும்ப இப்போ ரெட்யூஸ் பண்ணணும். இப்போலேருந்து நானும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஜர்னி திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வீட்டு வேலைகள் யூடியூப்பு பார்க்குறதுக்கே எனக்கு வந்து டைம் சரியாக போச்சு. அதனால் எனக்கு வந்து இப்போது யூடியூப் எல்லாமே முழு டைம் போயிடுது. இப்போ நான் அதை கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். எக்ஸர்சைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ நான் வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்போ 8 போட்டு வாக்கிங் பண்ணோம்ல, அதுக்கு தான் 8 போட்டு நடக்கிறது எப்போவுமே வடக்கு, தெற்கு அந்த திசையை நோக்கி தான் நம்ம நடக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். கிழக்கு மேற்கா போட்டு நம்ம நடக்கக்கூடாது. வடக்கு, தெற்கு, நார்த்து, சவுத்து இந்த திசையை நோக்கி தான் நடக்கணும். அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் படி ஒரு ரீசன் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வடக்கு, தெற்கு திசையை நோக்கி இந்த மாதிரி 8 போட்டு நடக்கணும். இது வந்து மாடி இருக்கிறவங்க சூப்பராக மாடியிலே அழகா 8 போட்டு நடக்கலாம். எனக்கு வந்து மாடியில் போக முடியாது. மேலே வந்து 2 ஃப்ளோர் தாண்டி தான் போகணும். அதுவும் போல் மாடிக்கு நம்மளால் ஏறவும் முடியாது. வீட்டுக்குள்ளே தான் பண்ணுவேன். நான் ஹாலில் பண்ணுவேன். எனக்கு ஹாலில் வந்து கொஞ்சம் நல்லா விலாசமாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோவுக்கு வந்து வீடியோக்கு எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகலை. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு பண்ணுறேன். நல்லா கையை வீசி நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கணும். நான் வீடியோக்காக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கை இது வீசாமல் தான் நடக்கிறேன். ஆனால் சேம் இதே மாதிரி தான் 2 சேர் வச்சுட்டு நம்ம அப்படியே 8 மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10 டைம் கிளாக் வைஸ், அடுத்த 10 டைம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நம்ம பொசிஷனை வந்து மாற்றி மாற்றி வச்சு நடக்கும் பொழுது இது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த எக்ஸசைஸுமே எனக்கு பண்ண முடியல, என்னால் முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த 8 போட்டு நடக்கிறத ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பண்ணுற வாக்கிங், அதுக்கப்புறம் ஃபுட்டில் ஃபோக்கஸ், தண்ணியில் ஃபோக்கஸ், இது 2 மட்டும் இந்த மாதிரி இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த 8 போட்டு நடக்கிறதுலே வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது நடக்கும்போதே வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 டைம் கிளாக் வைஸ், அடுத்த 10 டைம் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நடக்கும் பொழுதே இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நான் ஃபாலோ பண்ணுற எக்ஸசைஸில் வந்து இப்போ உங்கள் கூட வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, உங்கள் பாடி உங்கள் உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு 5 பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்னுமே வந்து யூடியூப்லேயும் கூகுள்லேயும் போய் நல்லா சர்ச் பண்ணுங்க. நிறைய எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ணினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, எங்கேயும் பெயின் வருதுன்னா நான் ஒரு டைம் வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து சிசேரியன் பண்ணிவிட்டு உடனே வந்து நான் இதை ஃபாலோ பண்ண கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். சிசேரியன் பண்ணி குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம்னாலும் நான் வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு வந்து எந்த பெயினும் இல்லை. நான் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். எனக்கு ஒன்றும் பெயின் இல்லை, நல்லா இருந்தது. உங்களுக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டினா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து ஃபாலோ பண்ணினேன். எனக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் கொடுத்துச்சு. அதனால தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நார்மலாகவே வந்து ஒரு எக்ஸசைஸ்ன்னு பண்ணிட்டாலே நம்மளுக்கு நல்ல பெயின் இருக்கும். பெயின் இருந்துச்சுன்னா அப்போ உங்கள் பாடி வந்து குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். பெயின் இல்லை அப்படின்னா அது என்னன்னு தெரியாது. பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல வந்து ஒரு சேஞ்ச் வந்து உண்டாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு 3 டேஸுக்கு வந்து அந்த வலியை பொருட்படுத்தாமல் வீட்டு வேலைகளும் பார்த்துக்கிட்டு இதையும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணால் போதும். அதாவது நான் பார்த்ததுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 டைம் பண்ணணும், 30 கவுண்ட் வச்சு பண்ணணும். ஆனால் அவ்வளோலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டு வேலை ஃபுல்லும் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இங்கே ஆள் கிடையாது. அதனால் ஒரு டைம் பண்ணாலும் ப்ராப்பராக 30 கவுண்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 5, அப்புறம் 10, அப்புறம் 15, அப்புறம் 20, அப்புறம் 25 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே வந்து நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து அதான் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸுக்கு வந்து நல்ல பெயின் இருக்கும். அந்த 3 டேஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி வீட்டில் குழந்த, ஹஸ்பண்டு, வேலைகள் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி ஒரு 3 டேஸுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணணுன்ற வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுட்டு வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணினேன், அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரிங்க் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், என்னென்ன தண்ணி அதெல்லாம் எவ்வளோ தண்ணி குடித்தேன், என்னென்ன வெயிட் லாஸ்க்கு உண்டான என்னென்ன தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத பார்ட் 2 வீடியோவாக வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதை நான் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைச்சனால தான் நான் உங்கள் கூட வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சா இதை ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலாட்டினா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.